அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக சிபிசிஐடியினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவை கரூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக அவர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிக்க தனிப்படைகளானது சிபிசிஐடி சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதனை மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். இதில் அவரது பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது என அவர் தனது மனுவில் கூறியிருக்கிறார். ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம். எம்.ஆர். விஜயபாஸ்கரனுடைய இந்த முன்ஜாமீன் மனு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அதாவது கரூர் மாவட்டம் சோழனக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனது சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்து உள்ளதாக கூறி வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு கரூர் நீதிமன்ற தள்ளுபடி செய்திருந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவர் சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவானது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில்தான் இந்த வழக்கு பதியப்பட்டு என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணையை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது நீதிபதி சேகன் முன்பு விரைவிலே விசாரணை வர உள்ளது.